நட்டாலியா கிரேஸ் அப்படிங்கிற ஒரு 7 வயசு பொண்ண, 22 வயசு பொண்ணு அப்படின்னு சொல்லி ஃபால்ஸா அக்யூஸ் பண்ணி, அவங்கள அடாப்ட் பண்ண பேரண்ட்ஸ் விட்டுட்டு போயிடுறாங்க. இப்ப ரீசென்ட்டா Hotstarல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு சீரிஸ் தான் தி குட் அமெரிக்கன் ஃபேமிலி. இது ஒரு உண்மை சம்பவம் அப்படின்னு சொல்றாங்க. அமெரிக்காவ சேர்ந்த ஒரு குடும்பம் என்ன செய்றாங்க, ஒரு நல்ல எண்ணத்தோட உக்ரைனை சேர்ந்த ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன காரணம் அப்படின்னே தெரியல. அந்த குழந்தைய விட்டுட்டு போயிடுறாங்க. இது நட்டாலியா கிரேஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் சைல்டுனுடைய கதை. வாங்க டீட்டெயில்டா பார்க்கலாம். வெல்கம் டு தமிழ் த்ரெட்ஸ். நான் உங்கள் மௌனமொழி. நட்டாலியா கிரேஸ் உக்ரைன்ல இருக்க மிக்கோலைவ் அப்படிங்கிற இடத்துல ஆனா வோலோடைமரெவ்னா காவா அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தையா பிறக்குறாங்க. இவங்க பிறந்த உடனே ஆர்ஃபனேஜ்ல விடப்படுறாங்க. இவங்களுக்கு ஸ்பாண்டினோபிசியல் டிஸ்பிளாசியா கான்ஜெனிட்டா அப்படிங்கிற ஒரு டுவார்ஃபிசத்தினுடைய ஒரு வகையான குறைபாடு இருக்கு. இப்ப இந்த குறைபாடு இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுடைய எலும்பினுடைய வளர்ச்சியானது முழுமை அடையாது. அவங்களுடைய வளர்ச்சி வந்துட்டு கம்மியாவே இருக்கும். இவங்க ஒரு அடல்ட்டா இருந்தாலுமே பார்க்கறதுக்கு சின்ன குழந்தை மாதிரியே தான் தெரிவாங்க. இவங்களுடைய வளர்ச்சி ஒரு கட்டத்துக்கு மேல ஸ்டாப் ஆயிடும். இந்த மாதிரி நம்ம நெறைய பேர சினிமாக்கள்ல எல்லாம் பார்த்திருப்போம். 2008ல நட்டாலியா கிரேஸ டயன் அண்ட் கேரி சிகான் அப்படிங்கிறவங்க அடாப்ட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. ஆனா 2010லயே எங்களுக்கு நட்டாலியா கிரேஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிடுறாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது, நட்டாலியா கிரேஸ் ரொம்ப மோசமா பிஹேவ் பண்றாங்க. என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்றாங்க. அதனால எங்களால அவங்கள சமாளிக்க முடியலன்னு சொல்லி விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனா கொஞ்சம் மாசம் கழிச்சு கிறிஸ்டியன் அண்ட் மைக்கேல் பார்னெட் அப்படிங்கிறவங்க என்ன பண்றாங்க, நட்டாலியா கிரேஸ அடாப்ட் பண்ண ஆசைப்பட்டு அடாப்ட்டும் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப நல்லா தான் போய்க்கிட்டு இருக்கு. ரொம்ப ஜாலியா இருக்காங்க. நட்டாலியா கிரேஸும் ரொம்ப சந்தோஷமா அந்த ஃபேமிலி கூட வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா 2012ல என்ன ஆகுதுன்னா, நட்டாலியா கிரேஸ் 7 வயசு பொண்ணு கிடையாது. 22 வயசு பொண்ணு அப்படின்னு சொல்லி பார்னெட் ஃபேமிலி ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. அதுக்கேத்த மாதிரி சர்டிஃபிகேட்டுமே ரெடி பண்ணிடுறாங்க. அந்த சர்டிஃபிகேட்ல பார்த்தீங்கன்னா, நட்டாலியா கிரேஸ் பொறந்த வருஷம் 1989 அப்படின்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட்ட ரெடி பண்ணி குடுத்துட்டு, நட்டாலியா கிரேஸுக்குன்னு சொல்லி ஒரு தனி வீடு எடுத்து குடுத்து என்ன பண்றாங்கன்னா, அந்த வீட்ல தனியாவே நீ இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி விட்டுடுறாங்க. இப்ப அந்த வீட்ல ஒரு மனுஷன் வாழறதுக்கு என்னலாம் தேவையோ, அது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி குடுத்துட்டு, தனியா வாழ்ந்துக்க சொல்லி விட்டுட்டு போயிடுறாங்க. இப்போ நட்டாலியா பார்த்தீங்கன்னா, வெஸ்ட்ஃபீல்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல தனியா விடப்படுறாங்க. அங்கேயுமே ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகுதுன்னு சொல்லி லஃபர்டேக்கு ஷிஃப்ட் பண்ணி, மறுபடியும் அவங்களுக்கு என்னலாம் செட் பண்ணணுமோ, ரெடி பண்ணணுமோ, அது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி, தனியா ஒரு வீடு எடுத்து குடுத்துடுறாங்க இந்த பார்னெட் ஃபேமிலி. இதுக்கப்புறம் பார்னெட் ஃபேமிலி என்ன பண்றாங்க அப்படின்னா, மொத்தமா குடும்பத்தோட கனடாக்கு ஷிஃப்ட் பண்ணி அவங்க தனியா போயிட்டாங்க. நட்டாலியாவ தனியா விட்டுட்டாங்க. என்னதான் தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே செட் பண்ணி குடுத்தாலும், எப்படி ஒரு 7 வயசு பொண்ணால எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாம சமாளிக்க முடியும் எல்லாத்தையும்? ரொம்ப கஷ்டம் இல்லையா? அதுவும் இல்லாம இவங்களுக்கு டிசபிலிட்டி வேற இருக்கு. ஸோ ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இப்படி இவங்க கஷ்டப்படுறத பார்த்த நட்டாலியாவினுடைய நெய்பர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, ஆ "நீ ரொம்ப கஷ்டப்படுறன்னு" சொல்லி நட்டாலியாவ அவங்க கூடவே வர வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்ப அந்த கப்பிள்னுடைய பேர் என்னன்னா, ஆன்ட்வான் அண்ட் சின்தியா மன்ஸ். இப்ப இதுக்கு இடையில என்ன ஆகுதுன்னா, பார்னெட் ஃபேமிலி மேல ஒரு கேஸ் ஒண்ணு போடுறாங்க. என்னன்னா, நட்டாலியாவ இவங்க ஒழுங்கா பார்த்துக்கல அப்படின்னு சொல்லி இவங்க மேல நெக்லிஜென்ஸ் கேஸ போடுறாங்க. இப்போ பார்னெட் ஃபேமிலிக்கு ஆப்போசிட்டா வாதாடுற வழக்கறிஞர் என்ன செய்றாரு அப்படின்னா, நட்டாலியாவினுடைய அம்மாவ தேடி கண்டுபிடிக்கிறாரு. தேடி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய பேரு ஆனா அப்படின்னு தெரிய வருது. அண்ட் அவங்க ஏப்ரல் 10, 1979ல பிறந்திருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கப்படுது. ஸோ அவங்களுடைய அம்மாவே 1979ல தான் பிறந்திருக்காங்க அப்படின்னா, எப்படி நட்டாலியா 1989ல பிறந்திருக்க முடியும்? அப்ப இவங்க பிறக்கும் பொழுது அவங்களுடைய அம்மாக்கு 10 வயசு தானா? அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா? ஸோ அது சாத்தியமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ அவங்களுடைய அம்மாவுக்கும், நட்டாலியாவுக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி 2 பேரும் மேட்ச் ஆகுது. ஸோ ஆனா தான் அவங்களுடைய அம்மா அப்படின்னும் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாம நட்டாலியா பொறந்த ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட்ஸ் படி பார்த்தாலுமே, அவங்க பிறந்தது செப்டம்பர் 4, 2003ன்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த ஏஜ் ரிலேட்டடான விஷயத்த இவங்க கண்டுபிடிச்சாங்க இல்லையா? இத ப்ராப்பரா கோர்ட்ல இவங்களால பிரசன்ட் பண்ணி வாதாட முடியாததுனால, பார்னெட் ஃபேமிலிக்கு எதிரா வெறும் இந்த நெக்லிஜென்ஸ் கேஸ மட்டுமே வச்சு வாதாடிக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் இதுக்கு நடுவுல என்ன ஆகும்னா, நட்டாலியாவ அந்த நெய்பர்ஸ் இருக்காங்க இல்லையா? பக்கத்து வீட்டுக்காரங்க. நட்டாலியாவ பார்னெட் ஃபேமிலி விட்டுட்டு போனதுக்கு காரணமே ஒரு ஆர்ஃபன் அப்படிங்கிற படம் தான்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப அந்த படத்த ஷார்ட்டா பார்த்துடலாம். அத பார்க்கும்பொழுது உங்களுக்கு எதனால நட்டாலியாவ அவ்ளோ பயந்து பார்னெட் ஃபேமிலி விட்டுட்டு ஓடியிருப்பாங்க அப்படிங்கிறது புரியும். ஸோ இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, இதுலயுமே டுவார்ஃபிசத்தால பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு இருப்பா. ஆனா அந்த பொண்ணு நெஜமாவே
அடல்ட். இந்த படத்துல ஒரு கப்பிள் இருப்பாங்க. கேட் அண்ட் ஜான். இப்ப இவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பையன் பேரு டேனியல். இன்னொரு பையன் பேரு மேக்ஸ். இவங்களுக்கு 3வதா ஒரு குழந்தை என்ன ஆயிருக்கும்? இறந்து போயிருக்கும். ஸோ, இதனால கேட் ரொம்பவே டிப்ரஷன்ல இருப்பாங்க. ஸோ, இந்த ஹஸ்பண்ட் என்ன செய்றாருன்னா, இவங்களுடைய டிப்ரஷன போக்குறதுக்காகவும், ஒரு டீவியேஷன் வேணும் அப்படிங்கிறதுக்காகவும், ஒரு ரஷ்யன் பொண்ண அடாப்ட் பண்ணி வளர்க்குறாங்க. அந்த பொண்ணுடைய பேரு எஸ்தர். அண்ட் அந்த பொண்ணுடைய வயசு 9 அப்படின்னு சொல்லி தான் அந்த ஆர்ஃபனேஜ்ல ரெஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கும். இப்போ எஸ்தரை இவங்க வீட்டிற்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு விஷயமா தப்பா நடக்க ஆரம்பிக்கும். அண்ட் அந்த பொண்ணுமே ரொம்பவே க்ரூவலா நடந்துக்கும். இப்ப இந்த கப்பிள்ஸ்க்கு ஆல்ரெடி 2 பசங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அந்த பசங்க முன்னாடி புறாவ கொல்றது அண்ட் அந்த பொண்ணுனுடைய கிளாஸ்மேட் கால உடைக்கிறதுங்கிற மாதிரி நெறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருப்பா. இதுக்கு இடையில என்ன ஆகும் அப்படின்னா, எஸ்தர் இருந்த அந்த ஆர்ஃபனேஜ் இருக்கு இல்லையா? அந்த ஆர்ஃபனேஜினுடைய ஹெட் சிஸ்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஃபேமிலிய பார்க்கறதுக்கு வருவாங்க. பார்க்க வந்தவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த எஸ்தர இதுக்கு முன்னாடி அடாப்ட் பண்ண ஃபேமிலில எல்லாத்துலயுமே நெகட்டிவான நெறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அண்ட் லாஸ்ட்டா எஸ்தர் அடாப்ட் பண்ண ஃபேமிலி கூட ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிருவாங்க. இப்ப இந்த எஸ்தர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஹெட் சிஸ்டர் இருக்காங்களே, இவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போய் பின்னாடியே போய் கொன்னுருவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணினுடைய பிஹேவியர் அப்நார்மலா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வீட்டினுடைய மூத்த பையன் இருக்கான் இல்லையா? டேனியல். அவனுக்கு ரொம்பவே சந்தேகமா இருக்கும். கேட்டுமே இவளுடைய நடவடிக்கை சரியில்லையே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சந்தேகப்பட்டு விசாரிக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி விசாரிக்கும் பொழுது இந்த பொண்ணு ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்கா அப்படிங்கிறது தெரிய வரும். இப்ப டேனியல் எஸ்தர் மேல சந்தேகப்படுறான் இல்லையா? ஸோ இந்த எஸ்தர் பொண்ணு என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் பண்ணி விட்டுருது டேனியலுக்கு. அண்ட் டேனியல் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்பொழுது அவன கொல்லவும் பாக்குது. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் கேட் இன்னும் டீப்பா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் பொழுது தான் எஸ்தர்னுடைய உண்மையான பேரு லீனா அப்படின்னும், இந்த லீனாக்கு 33 வயசாகுது அப்படிங்கிறதும் தெரிய வருது. ட்வார்ஃபிசத்தினால அந்த பொண்ணு இன்னுமே பார்க்கறதுக்கு சின்ன பொண்ணாவே இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு படத்த பார்த்துட்டு தான் ரியல் லைஃப்ல நட்டாலியாவ பார்னெட் ஃபேமிலி ஃபால்ஸா அக்யூஸ் பண்ணி, ப்ளேம் பண்ணி விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்றாங்க. ஸோ இந்த கேஸ்னுடைய எண்டுல என்ன ஆகுது அப்படின்னா, பார்னெட் ஃபேமிலிக்கு முன்னாடி ஒருத்தவங்க நட்டாலியாவ அடாப்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா? அவங்க கிட்டயே நட்டாலியாவ அனுப்பி வச்சுடுறாங்க. இப்போ நிஜமாவே அந்த பொண்ணுக்கு 8 வயசு தானா? இல்ல 22 வயசா? அப்படிங்கிற டவுட் எல்லாருக்கும் வரும் இல்லையா? இத வந்துட்டு சால்வ் பண்ற மாதிரி ஆகஸ்ட் 2023 ட்ரூ டயக்னாஸ்டிக்ஸ்ங்கிற ஒரு ஹெல்த் டெஸ்டிங் கம்பெனி என்ன பண்றாங்கன்னா, நட்டாலியாவினுடைய டிஎன்ஏ டெஸ்ட் மூலமா அவங்க என்ன ஏஜ் அப்படிங்கிறத கணிக்கிறாங்க. அப்படி கணிக்கும் பொழுது 22 வயசு அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ என்னன்னா, பார்னெட் ஃபேமிலி இவங்களுக்கு 28 வயசு அப்படின்னு சொல்லும்பொழுது, நட்டாலியாவுக்கு வெறும் 8 வயசு தான். பொய் சொல்லி நட்டாலியாவ விட்டுட்டு போயிருந்திருக்காங்க. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இன்ட்ரஸ்டிங்கா இருந்ததா? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னும் ஒரு வித்தியாசமான பதிவுல பார்க்கலாம். கேட்டதற்கு நன்றி.